சண்டே மார்னிங் எந்திரிச்சோட எப்பவும் போல் சுடுதண்ணியெல்லாம் போட்டு நான் குடிச்சிட்டேன். என் ஹஸ்பண்டுக்கு டீ எல்லாம் போட்டு வச்சிட்டேன். ஸோ அவங்க வந்து மீன் வாங்க போயிட்டாங்க. மார்னிங் வந்து பாப்பா தூங்கிட்டு இருந்தா. அந்த கேப்பில் வந்து நான் போய் மிஷினை போட்டு விட்டு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் ஃபிஷ் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ணி மதியத்துக்கு வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் சாம்பார் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் பண்ணிகிட்டு இருந்தோம். சைடில் வந்து மாவு அரைச்சிட்டு இருந்தேன், மாவு தீர்ந்து போச்சு அப்படின்ட்டு. சண்டே மார்னிங் வந்து நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இதுதான் சாப்பிட்டோம், தோசை தான் சாப்பிட்டோம் மாவு கடையில் வாங்கி. ஸோ மத்தியானம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கும்போது பாப்பா போய் கிச்சனில் அந்த கேஸ் கட்டெல்லாம் எடுத்து விளாண்டுட்டு இருந்தா. நான் கேஸ் எப்போவுமே ஆஃப் பண்ணிடுவேன் கீழே. ஸோ ஆஃப் பண்ணதுக்கப்புறம் விளாண்டுட்டு இருந்தா. அப்புறம் அதை கொஞ்சம் நேரம் வச்சு இது பண்ணிவிட்டு ஈவினிங் அவளை குளிக்க வச்சு கீழே அனுப்பிச்சாச்சு. குனாஃபா டோ இருந்துச்சு. ஸோ குனாஃபா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெசிபி வீடியோஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது பாதி வீடியோ வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் என்னால் போட முடியலை. இன்ஷால்லாம் கண்டிப்பாக அடுத்த தடவை வந்து குனாஃபா வீடியோ போடுறேன். அது இப்போ செஞ்சு சாப்பிட்டோம். சீஸ் க்ரீம் வச்சு சாக்லேட் ஸ்டஃபிங் வச்சு செஞ்சு பார்த்தேன். ஸோ நல்லா தான் இருந்துச்சு. பட் அந்த டோ வந்து ரொம்ப ரஃப்பாக வெர்மிசெல்லி மாதிரி இருந்துச்சு. நம்மளோட சேமியா இருக்கும்ல, ஸோ அது மாதிரி தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக குனாஃபா டோங்கிறது வந்து ரொம்ப சாஃப்டாக அந்த மாதிரி இருக்கும். பட் இது வந்து ரொம்ப ஒரு மாதிரி குறன்னு இருந்துச்சு. ஸோ அதனால் எனக்கு என்னமோ இந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் பிடிக்கலை. இது புதுசாக நான் வாங்கி ட்ரை பண்ணதுனால. இன்ஷால்லா குனாஃபா டோவே எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதே நம்ம வீடியோவில் போடுவோம். ஏன்னா அது எப்படிங்கிறத ரெசிபி எனக்கு தெரியும். ஸோ நான் அதை இன்ஷால்லா போடுறேன், இந்த டோ எப்படி வீட்டிலே ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஜனவரி 10 நம்ம கிளாஸ் சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நிறையா பேர் வந்து கேட்டிருந்தீங்க, என்கொயரி பண்ணியிருந்தீங்க. நிறையா பேர் ஜாயின் பண்ணிட்டீங்க. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் நாளைக்கு நைட்டு 12 மணியோட க்ளோஸ் ஆக போகுது. அதாவது ஜனவரி 8 12 மணியோட க்ளோஸ் ஆக போகுது. அட்வான்ஸ் கிளாஸும் மாஸ்டர் கிளாஸோட ரெஜிஸ்ட்ரேஷனும். ஸோ சீக்கிரம் அட்வான்ஸ் கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 299 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை மாஸ்டர் கிளாஸ் தான் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 2999 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ப்ரௌனி ஆஃபர் போடலாமா பிளாண்டி ஆஃபர் போடலாமான்னு போலில் கேட்டிருந்தேன். ஸோ நிறைய பேர் ப்ரௌனி போடுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ரௌனி ஆஃபர் டீட்டெயில்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.